ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரம் செய்கிறதுக்கு தான் நான் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அந்த உலக்குக்கு 3/4 உலக்கு இட்லி அரிசி, அரை உலக்கு பச்சரிசி, கொஞ்சம் உளுந்து, வெந்தயம் இதை ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டி எடுத்தோம்னா ரெடி ஆயிரும் மாவு. அதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா மாவு புளிக்க வைக்கணும். மாவு திக்காக ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கருப்பட்டி காய்ச்சின தண்ணி ஊற்றுறதுக்கு சரியாக வரும். கருப்பட்டி எப்படி காய்ச்சறதுங்கிறது நான் கருப்பட்டி காப்பிக்கு நான் ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மெத்தட்லேயே கருப்பட்டி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட நான் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய், கருப்பட்டி காய்ச்சின தண்ணி இதை தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த சோடா மாவோ எதுவுமே போடல. பணியாரம் பாருங்கள், நல்லா புஸ் புஸ்ன்னு வந்திருக்குது. மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இது சேர்த்துருக்கவே மாட்டேன். அது என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபுட் கலரோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது கிடையாது. எப்படி வருதோ அதே மாதிரி காமிக்கிறேன். ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். மிக்சியில் ஆட்டினா எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. பட் கிரைண்டரில் ஆட்டினா மாவு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பணியாரமும் நல்லா புசு புசுன்னு வருது. கொஞ்சம் நேரம் நல்லா புளிக்க விடணும். ஓகே, பாய்.